அரபு நாடுகளை பொறுத்தவரை அவர்கள் யாருமே ஷியா நாடு கிடையாது. அவர்களை பொறுத்தவரை ஈரான் அவர்களுக்கு ஆகாத நாடு தான். அவர்கள் எல்லாம் அமெரிக்காவோட ஃப்ரெண்டு. அவங்கெல்லாம் தே ஆர் ரெடி டு பி ஃப்ரெண்ட்லி வித் இஸ்ரேல். அந்த பணம் உலகம் முழுவதும் இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அப்போ உலகம் சுபிட்சமாக இருக்கிறது உங்களுக்கு முக்கியம். எனக்கு என்ன ஆனாலும் நான் ஆயில வித்து சம்பாதிச்சிட வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் துபாயும் அபுதாபியும் எங்கெங்கயோ மேலே போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. இதுல ரொம்ப லேட்டா ஆரம்பிச்ச சவுதி அரேபியா எங்கெங்கயோ விட்டுட்டோமே எல்லாம், இவன் நம்மளோட பொடி நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கான். சவுதி அரேபியாவை ஒரு ஒசாமா பின் லாடன் போன்ற ஆட்களை உருவாக்கின நாடு. நவ் வெல்கமிங் ஃபாரினர்ஸ். வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. யுஏஇயா சவுதி அரேபியாவா? சவுதி அரேபியா சடனா கொஞ்சம் முயற்சிக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் எக்கச்சக்க பணம் இருக்கு. எக்கச்சக்கம்னா சர்ப்ளஸ் நேஷன். ஈரான் முட்டாள் நாடு. அவன் நினைச்சா அவனும் இதை பண்ண முடியும். ஏன்னா மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு பெரிய பவர் அவங்கள்ட்ட இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல அரப் நேஷன்ஸ் என்ன பண்ணணும்? இப்போ ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், சவுதி இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? காரணம் என்னன்னா, இந்தியர்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. இப்போ ஈரானையுமே கூட அமெரிக்காவை தாக்குதல் நடத்தணும், அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அவங்க கத்தாருக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அங்க இருக்கிற நாடுகள் கத்தார் ஒரு ஃபிக்ஸ்டு மேட்ச். அமெரிக்கா நம்மளை தாக்கிருச்சு. இப்போ போர் நிறுத்த ஒப்பந்தம் வேணும்னா நீங்க உங்களுடைய மக்கள்கிட்ட ஒரு ஷோ ஒன்று எடுத்துட்டு போகணும். நானும் அவன் நடிச்சா நானும் அவனை பதிலுக்கு அடிச்சிட்டேன் தெரியல அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் அக்ரீட். சரி, க்ளோசஸ்ட் எங்க இருக்கு? கத்தார். சரி, கத்தார் தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இணைப்பு பாலமா நடந்துட்டு இருக்கிறது. அவனே என் மேல குண்டு போடுன்னு சொல்லுவானா? சரிப்பா, நீ குண்டை போடு, எங்க போடுறேன்னு சொல்லு, அது வரும்பொழுதே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க. அரபு நாடுகளை பொறுத்தவரை அவர்கள் யாருமே ஷியா நாடு கிடையாது. அவர்களை பொறுத்தவரை ஈரான் அவர்களுக்கு ஆகாத நாடு தான். அவன் தனியா போய் ஏதோ கூத்தடிக்க பிரச்சனை ஏற்படுத்துறான். அவர்கள் எல்லாம் அமெரிக்காவோட ஃப்ரெண்டு. அவங்கெல்லாம் தே ஆர் ரெடி டு பி ஃப்ரெண்ட்லி வித் இஸ்ரேல். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சென்ஸ் வந்துருச்சு, இந்த பாலஸ்தீன் தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, பிரச்சனை நமக்கு தான். அதையும் சால்வ் பண்ணணும். பட் அதை நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட் மூலமா தான் பண்ணலாம். இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை அழிச்சிட்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு. அப்புறம் உலக வளர்ச்சியும் ஒரு சமச்சீரான பொருளாதார வளர்ச்சியும் உலகத்துல அமைதியும் இருக்கிறது தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் உபயோகமானது. அப்புறம் இவங்கெல்லாம் ஆயில்லேருந்து டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுல எக்கச்சக்கமான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பணம் உலகம் முழுவதும் இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அப்போ உலகம் சுபிட்சமாக இருக்கிறது உங்களுக்கு முக்கியம். எனக்கு என்ன ஆனாலும் நான் ஆயில வித்து சம்பாதிச்சிட வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப அந்த நிலையை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்ச உடனே அவங்க உலகத்துல இருக்கிற கம்பெனி எல்லாம் தங்களுடைய நாட்டுக்கு தொழில் தொடங்கணும்னு பாக்குறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் துபாயும் அபுதாபியும் எங்கெங்கயோ மேல போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. விமான சேவையை உருவாக்கி அதை கொழிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளோபல் பினான்சியல் சென்டர் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப லேட்டா ஆரம்பிச்ச சவுதி அரேபியா எங்கேயோ விட்டுட்டோமே எல்லாம், இவன் நம்மளோட பொடி நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கான், நம்மளும் அதுக்கு இணையா இருக்கணும்ட்டு அவங்க சவுதி அரேபியாவை ஒரு ஒசாமா பின் லாடன் போன்ற ஆட்களை உருவாக்கின நாடு. உலகின் இஸ்லாமிய பயங்கரவாத தலைமையகம் போல இன்டாக்ட்ரினேஷன் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. அது எல்லாத்தையும் தடுத்து கட்டுப்பாடு வச்சு இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நவ் வெல்கமிங் ஃபாரினர்ஸ். வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. They're trying to integrate with the rest of the world. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பல நிறுவனங்கள் தங்களுடைய தலைமையகத்தை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல பண்றதுக்கு பதில், அது துபாய் அல்லது அபுதாபி அல்லது ஷார்ஜா போன்ற இடங்கள்ல பண்றதுக்கு பதில் நம்ம நேரா ஜெட்டால போய் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அங்க நகர ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தார், பஹ்ரைன் அவங்கலாம் ரொம்ப ரொம்ப குவைத் எல்லாம் ரொம்ப குட்டி நாடு. இந்த ரெண்டு பேர் தான் ஹெவி வெயிட்ஸ். இந்த ஹெவி வெயிட்ஸ் என்ன சொன்னாலும் மற்றவங்க எல்லாம் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுலயே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, ஃப்ரெண்ட்லி போட்டி. யுஏஇயா சவுதி அரேபியாவா? சவுதி அரேபியா சடனா கொஞ்சம் முயற்சிக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் எக்கச்சக்க பணம் இருக்கு. எக்கச்சக்கம்னா சர்ப்ளஸ் நேஷன்ஸ். ஆனா அந்த பணத்தை சரியான விதத்துல அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க உலக பொருளாதாரத்தையே மாற்ற முடியும் பாசிட்டிவா. ஈரான் முட்டாள் நாடு. அவன் நினைச்சா அவனும் இதை பண்ண முடியும். ஏன்னா மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு பெரிய பவர் அவங்கள்ட்ட இருக்கு, மக்கள் தொகை. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்,
யுஏஇ, அது மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், லெபனான் இங்கேருந்தெல்லாம் போனவங்க தான் பெரும் எண்ணிக்கையில் இருப்பாங்க. உள்ளூர் மக்கள் ரொம்ப குறைவு. ஆனா ஈரான்ல பெருமளவு ஈரானிய மக்கள் இருக்காங்க, உள்ளூர் மக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்டையும் ஆயில் வெல்த் இருக்கு. நீ உன்னுடைய மத நம்பிக்கையே உன் வீட்டுல வச்சுக்கோ, தெருவுல வச்சுக்கோ. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் கோயில் கட்டணும் அப்படிலாம் கேட்கல. அது அபுதாபியில ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல கொஞ்ச நாள் கழிச்சா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில சவுதி அரேபியால கிறிஸ்தவ தேவாலயங்களும் இந்து கோயில்களும் கூட நாளைக்கு கட்டப்படலாம். மெக்கா மதீனா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல. ஈரான் நினைச்சா அனைவருக்குமான ஒரு பூமியாக மாறி தங்களுடைய பொருளாதாரத்தை பல மடங்கு வளர்த்த முடியும். அதுவும் பண்ணல. அவங்களுடைய மக்கள் தொகை அவங்களுக்கு பயங்கரமா உபயோகமாக இருக்கும். பண்ணல. அப்ப கல்ஃப் அரப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணும்? இப்போதைக்கு அவங்க வந்து ஈரானை கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்பாங்க. இந்த பீஸ் ஒப்பந்தத்துக்கே கத்தாருடைய ஏதோ ஒரு ரோல் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையிலான பீஸ் ஒப்பந்தத்திலேயே அவங்க தலையிட்டு அதை ஏற்படுத்துறதுக்கு முனைந்தார்கள், நடக்கல. இப்பயும் அவர்களுடைய தலையீடு இருந்திருக்கு, பாசிட்டிவ்லி நல்லது. பட் இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பகுதியில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான நாடு, அவர்களுடைய திறமையினால திருண்டு நாடு, அமெரிக்காவுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கு, அமெரிக்காவோட ஆதரவு நமக்கும் இருக்கு. நம்ம போய் இஸ்ரேலை நோண்ட வேண்டாம், அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறான். ஒரே ஒரு சிக்கல், பாலஸ்தீனை சால்வ் பண்ணணும். அதற்கு பல திட்டங்களை அமெரிக்காவே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப இவ்வளவு பேரை கொன்னதுக்கு பிறகு, இவ்வளவு பேரை கொன்னாலும் இன்னும் எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. அதனால இவ்வளவு பேரை கொன்னதுக்கு பிறகு, இவ்வளவு பேரை கொன்னதுக்கு பிறகுன்னு பேச முடியாது. இஸ்ரேலியர்கள் இழக்காத இழப்பா இரண்டாம் உலகப் போர்ல. இனி இருப்பவர்களுக்காவது நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதை அனைத்து நாடுகளும் ஈரான் உட்பட ஏற்க வேண்டும். இல்ல நீங்க வந்து ஒரு கை கொக்குற மாதிரி தான் நான் நடுவில் ஒரு குட்டை தூக்கி போடுவேன் அப்படின்னா அந்த நாடை வைக்க வேண்டிய இடத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் வைக்க வேண்டும். அரபு நாடுகளை பொறுத்தவரை ஈரான் வந்து கட்டுப்பாடாகவும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி வளரக்கூடிய நாடாகவும் இருக்க வேண்டுமே தவிர இவர்களுடைய அமைதிக்கு நடுவுக்கு ஒரு பாதகம் விளைவிக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஈரானை விட அவங்களோட ஃப்ரெண்டு இவன் தான், அமெரிக்கா தான், அண்ட் இன்டெரக்டா இஸ்ரேல். ஸோ அதை நோக்கி அவங்க நகருவாங்க. அவருக்கு ஒரு தெளிவு இருக்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு பதற்றமும் இல்லை. பல்வேறு விஷயங்களை ரொம்ப பொறுமையா பகிர்ந்திருந்தீங்க. நம்ம வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவா ஆலோசனை விவாதிக்கலாம். நன்றி.